அந்த பசுத்தாவின் அபிஷேகம் எதுக்கு இங்க வருகிறது? வருவதற்கான நோக்கம் என்ன? வருவதற்கான காரணம் என்ன? வருவதற்கான திட்டம் என்ன? அது என்ன செய்கிறது? அது ஒரு மனிதனுக்குள்ளாக வரும்போது என்ன செய்கிறது? அந்த பசுத்த ஆவின் அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ளாக வரும்போது, அந்த பசுத்த ஆவின் அக்கினி ஒரு மனுஷனுக்குள்ளாக வரும்போது பாவத்தை சுட்டெரிக்கிறது, மரணத்தை சுட்டெரிக்கிறது, ஒரு பாதாளத்தின் மேல் ஒரு வெற்றியை கொடுக்கிறது, ஒரு மரணத்தின் மேல் ஒரு வெற்றியை கொடுக்கிறது, ஒரு பாவத்தின் மேல் வெற்றியை கொடுக்கிறது, சாத்தானின் மேல் ஒரு வெற்றியை கொடுக்கிறது. ஏன்? அது தேவனுடைய ஆவியா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வரும்போது, அந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் உங்களுக்குள் வரும்போது மரணம் தோற்று போகும், பாதாளம் தோற்று போகும், சாத்தான் அங்கே தோற்று போவான். ஏன்? மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த ஜெய கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார். கேக்குறீங்களா? மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த பசுத்த ஆவியானவர். அப்போ இயேசு கிறிஸ்து யார்? அவர் தேவன். பிதா என்ற ஸ்தானத்தில் அவர் தேவனாய் இருந்தார். ஆனால் எல்லா மகிமையும் அந்த ஸ்தானத்தில் அவர் விட்டுவிட்டு என்ன பண்றார்? குமாரன் என்ற ஸ்தானத்திலே, அவர் தூதனுடைய உருவத்தில் அவர் வரல, ஒரு தூதனாக பூமிக்கு வரல. எந்த மனிதன் பாவியாக தோற்று போனவனாக காணப்பட்டானோ அதே சரீரத்திலே அவர் ஒரு சரீரத்தை உண்டாக்கி, அந்த சரீரத்துக்கு இயேசு என்ற பெயரை வைத்து அதுக்குள்ளாக தேவன் வந்து வாசம் பண்ணினார். நம்மை போலவே அவர் வந்தார். ஆனால் அவர் மரணத்தின் பாதாளத்தையும் ஜெயித்தார். அந்த ஜெயித்த ஜெய கிறிஸ்து, ஜெயித்த பசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளாக வரும்போது மரணமும் பாதாளமும் அங்கே தோற்று போகிறது. அதனால்தான் சொல்றேன், பசுத்த ஆவியை பெற்ற ஒரு மனிதன் தோற்று போகவே முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு பசுத்த ஆவியை பெற்ற ஒரு மனிதன் அவன் பேசும்போது அந்த காரியங்கள் அப்படியே நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? பசுத்த ஆவியை பெற்ற ஒரு மனிதன் மரணமும் பாதாளமும் அவனை ஜெயிக்க முடியாது. ஏனென்றால் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த ஜெய கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவன், மகத்தான தேவனுடைய வார்த்தை அவனுக்குள் ஜீவிக்கிறது. பாதாளம் அவனை ஜெயிக்கவே முடியாது. மரணமும் பாதாளமும் அவனை என்ன பண்ணும்? மேற்கொள்ள முடியாது. சாத்தான் அவனை அசைக்க முடியாது. உலகம் முழுவதுமே ஒரு மனிதனுக்கு எதிராக வந்தாலும் பாருங்க, ஒரு பசுத்தாவியை பெற்ற ஒரு மனிதனாக நான் இங்க இருக்கிறேன் என்றால் இந்த முழு உலகமும் என்னை எதிர்த்து வந்தாலும் என்னை அசைக்க முடியாது, என்னை சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையானது அங்க வாக்குத்தத்தமாய் கூறியிருக்கிறது. மரணமும் பாதாளமும் இதை மேற்கொள்ள முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? இது எனக்கு மாத்திரமல்ல, பசுத்த ஆவியை பெற்ற உங்களுக்கு எல்லாருக்குமே இது பொருந்தும். விசுவாசிக்கிறீங்களா? இதுதான் உண்மை. பசுத்த ஆவியை பெற்ற ஒரு மனிதன் தோற்று போகவே முடியாது. ஏனென்றால் தேவன் அவனுக்குள் வாசம் பண்ணுகிறார். தேவன் தோற்று போக முடியாது. அதுதான் நம்ம பார்த்தோம். Every man has got to fail. ஒவ்வொரு மனிதனும் அங்கே தோற்று போக வேண்டும். Every human being has got to fail. தீர்க்கதரிசி கூறுகிறார். Every human being has got to fail. ஒவ்வொரு மானிடனும், பூமியில பிறந்த ஒவ்வொரு மானிடனும் தோற்று போக வேண்டும். ஆனால் தோற்கடிக்கப்பட முடியாத ஒருவர் இருக்கிறார். தோல்வியே சந்திக்க கூடாத ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர்தான் தேவன். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் வார்த்தையா இருக்கிறார். வார்த்தை தோற்று போவதில்லை. அந்த வார்த்தை நமக்குள் ஜீவிக்கும் போது இயற்கைக்கு மேம்பட்ட காரியங்கள் நடக்கும். அந்த மகத்தான வார்த்தை நமக்குள் இருக்கும் போது, ஜீவிக்கும் போது நாம் சொல்வது அப்படியே நடக்கும். பேசுகிறது நீங்கள் இல்ல, உங்களுக்குள் ஜீவிக்கிற கிறிஸ்துவே பேசுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அதான் மகத்தான தேவனா இருக்கிறார். பாருங்கள், இங்கே நீங்கள் பசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்போது எல்லா மனுஷனிடத்திலும் ஒரு பயம் இருந்தது. அதுதான் மரணம். நல்லா கேளுங்க, ஒரு காரியத்தை நான் இங்க சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து மேசியாவாக இந்த பூமியில வரும்போது மனிதனிடத்திலே ஒரு மரண பயம் அவனுக்குள்ளாக இருந்தது. ஒரு மரணம் ஒரு மனிதனை ஆட்சி செய்தது. அவனிடத்திலே நித்திய ஜீவன் இல்லாததுனாலே, அவன் தோற்று போனவனாய் இந்த பூமியில காணப்பட்டதினாலே மரணம் அவனை ஆட்சி செய்து கொண்டிருந்தது. பசுத்த பவுல் அங்கே ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் அவர் கூறியிருந்தார், ஒரே மனிதனாலே பாவமும் அந்த பாவத்தினாலே மரணமும் பூமியை முழுவதும் உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தது. கேக்குறீங்களா? அந்த ஒரு மனிதன் தான் ஆதாம் என்று நம்ம முன்னாடி பார்த்தோம். ஒரே மனிதனாலே பாவமும் அந்த பாவத்தினாலே மரணமும் பூமியையே என்ன பண்ணுது? ஆட்சி செய்து கொண்டிருந்ததை அங்கே இயேசு கண்டார். ஆனா பாருங்கள், பசுத்த ஆவி உங்களுக்குள் வரும்போது அந்த மரண பயம் உங்களுக்குள்ளாக இருக்காது. அந்த மரண பயமே இருக்காது. பசுத்த ஆவியை பெறாதவங்க எல்லாம் பயப்படுவாங்க. ஐயோ, இப்படியா அப்படியா, நான் இப்ப செத்துட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்? இந்த சொத்தெல்லாம் யாருக்கு போவோம்? இந்த நான் சேர்த்து வச்ச பணம் எல்லாம் யாருக்கு போவோம்? நான் போயிட்ட பிறகு என் பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க தெரியலையே? சண்டை போட்டுப்பாங்களா? இல்ல பிரிஞ்சிருவாங்களா? நான் சேர்த்து வச்ச ஆஸ்திலாம் எங்க போவோம் தெரியலையே?
பயப்படுவாங்க. உலகத்துக்குரியவங்களா புலம்புவாங்க. ஒரு மனுஷனத்துல போயிட்டு கர்த்தர் உரைக்கிறார், இன்னும் நீ 5 நிமிஷத்துல சாவ போறேன்னு சொல்லி பாரு. பசுத்தாவியானவர் வந்து உங்களுக்குள்ளாக வந்து ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். நீ போய் இந்த சகோதரனை போய் சந்தி, இந்த சகோதரன் இன்னும் 10 நிமிஷத்துல மறிக்க போகிறான் என்று சொல்லு என்று கூறினால் எப்படி இருக்கும்? அந்த மனுஷனுடைய நிலைமை என்னவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. சகோதரனே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? சொந்த முடிவுகளை எடுக்காதீங்க, சொந்த காரியத்தை செய்யாதீங்க, சொந்த சித்தத்தின்படி எந்த ஒரு காரியத்தை செய்யாதீங்க, சொந்த முயற்சிகளை விட்டுருங்க. சொந்த முயற்சி எல்லாமே வீண். சகோதரன் பிரதர் விசுவாசிக்கிறீங்களா? சாம்பேல் பிரதர் விசுவாசிக்கிறீங்களா? சகோதரர் டேனியல் பிரதர் விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா மரணம் அவங்களுக்கு கிட்ட வந்தது, ஆனா கர்த்தர் அவங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. மரணமும் பாதாளமும் அவங்களை சேதப்படுத்த முடியாது. ஏன் தெரியுமா? அவங்க இந்த வார்த்தையில் இருக்கிறாங்க. ஜீவிக்க என்றென்றுமாய் ஜீவிக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை அவர்களுக்குள் ஜீவிக்கிறது. ஆகினால்தான் மரணமும் பாதாளமும் அவங்களை சேதப்படுத்த முடியல. ஆனா சொந்த முயற்சி எடுக்கும் போது அவர் மரணத்துக்கு எதுவா இருந்தார். சரிதானே பிரதர்? அவர் சொந்த முயற்சி எடுக்கும் போது அவர் மரணத்துக்கு எதுவா இருந்தார். அதனாலதான் சொல்றேன், சொந்த முயற்சியை விட்டுறாதீங்க. சொந்த முயற்சி விட்டுருங்க. சொந்த முயற்சியின்படி எதுவுமே செய்யாதீங்க. தேவனோடு கூட எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக தேவனோடு கூட ஆலோசியுங்க. எந்த ஒரு முடிவையும் கோபப்பட்டு எந்த முடிவை எடுத்துடாதீங்க. ரொம்ப கோபமான முடிவை எடுத்துடாதீங்க. அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்துடாதீங்க. தேவனிடத்துல பேசுங்க. தேவனுடைய ஆலோசனை பண்ணுங்க. தேவனே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சிக்கி இருக்கிறேன், நான் என்ன செய்யணும்? எனக்கு வழிகாட்டுங்க. நீரே எனக்கு வழிகாட்டி. பசுத்த ஆவியானவரே எனக்கு வழிகாட்டி. உடைய வேதமே எனக்கு வழிகாட்டி. உடைய வேதமே என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. கர்த்தாவே, நீர் எனக்கு வழிகாட்டியா இருக்கு. நீர் பேசும். ஒரு காரியத்துல நான் சிக்கி இருக்கிறேன், நீர் பேசும். அதனால தான் சொல்றேன், மரணமும் பாதாளமும் அவர்களை சேதப்படுத்த முடியாது. ஏன்? அவருக்குள் இருக்கிறது யார்? பசுத்த ஆவியானவர். மரணம் கிட்ட வந்தாலும் அவங்களை சேதப்படுத்த முடியாது. நீ போட்டிருக்கிற துணியை கூட தொட முடியாது. பாத்துங்க, அந்த அளவுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன், அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு எங்க இருந்தா? இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட ரத்தத்தின் கீழ் இருந்தார். பசுத்த ஆவி உங்களுக்குள் இருந்தால் மகத்தான ஒரு பாதுகாப்பு. அது விசுவாசிகளுக்கு மாத்திரமே அது கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லாருக்குமே அது அல்ல. ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஸ்தேவான் பசுத்த ஆவியை பெற்றவன். மரணத்தை குறித்து அவன் பயப்படவே இல்லை. சத்தியத்தை சத்தியமாக அவன் சுவிசேஷமாக அவன் அறிவித்தான். அவன் ராஜாக்கள் முன்பாக நிற்க வேண்டியிருந்தாலும், அதிபதிகள் முன்பாக நிற்க வேண்டியிருந்தாலும் மரணத்தை குறித்து அவன் பயப்படவே இல்லை. ஆசாரியர்களுக்கு முன்பாக, வேதப்பாரர்களுக்கு முன்பாக, யூதர்களுக்கு முன்பாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக என்ன பண்ணான்? சத்தியத்தை சத்தியமாக அவன் போதித்தான். வணங்கா கருத்துள்ள ஜனங்களே, உங்க கண்கள் இருந்தும் காணாமலும், உன் செவிகள் இருந்தும் கேளாமலும், உன் இருதயம் இருந்து குணப்படாமலும் இருக்கிறீர்கள். நீங்கள் எப்பொழுது உங்கள் பிதாக்களை போல நீ என்ன பண்றீங்க? பசுத்த ஆவிக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறீர்கள் என்று கூறினான். மரணத்தை குறித்து அவன் பயப்படவே இல்லை. ஏன்? பசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளாக இருக்கிறார். அவன் பயப்படவே இல்லை. மரணம் அவனுக்கு குறித்து பயமே இல்லை. ஒரு பசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள் வரும்போது அவனுக்கு பயமே இருக்காது. 1000 பேருக்கு முன்பாக நின்று சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சா அவன் பயப்படவே மாட்டான். ஒரு முதலமைச்சருக்கு முன்பாக நின்று சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு காரியம் வந்தாலும், ஒரு பிரதமருக்கு முன்பாக நின்று ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய காரியம் வந்தாலும், ஒரு சூழ்நிலை வந்தாலும் பயப்படவே மாட்டான். ஐயோ, உங்களை பெரிய அதிகாரியாச்சே, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேன்னா என்ன கொண்டுடுவாங்களே. இல்ல, அவனுக்குள்ள இருக்கிறது யாரு? பசுத்த ஆவியானவர். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பதை உங்களுக்கு போதிக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அவர்தான் பசுத்த ஆவியானவர். எதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க, அவர் பேசுவார். பாருங்க, சேவான் என்ன பண்ணல? மரணத்தை குறித்து ஒரு பயமே இல்லை. ஏன்னா அவன் பசுத்த ஆவியை பெற்ற ஒரு மனிதன். பசுத்த ஆவி உங்களுக்குள்ளாக வரும்போது எப்படி இருப்பீங்க? மரணத்தை குறித்து பயப்படுவீங்களா? வாழ்கிற வாழ்க்கையை குறித்து கவலைப்படுவீங்களா? நாளைக்கு என்ன செய்யலாம், நாளைக்கு என்ன பண்ணலாம், நாளைக்கு எங்க போனா வருமானம் வரும்? இல்ல, எதை குறிச்சுமே கவலைப்பட மாட்டீங்க. முழுக்க முழுக்க பசுத்த ஆவியின் வழி நடத்துதலின் கீழ் நீங்க இருப்பீங்க. இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள பாரமும் கவலையும் எதுவுமே உங்களுக்கு என்ன பண்ணாது? எதுவுமே உங்களுக்குள்ளாக இருக்காது. எனக்குள் தேவன் இருக்கிறார், அவர் பார்த்துப்பார். நான் இந்த பூமியில பிறந்ததற்கான ஒரு நோக்கம் இருக்கிறது. நான் இந்த பூமியில பிறந்ததற்கான ஒரு தேவனுடைய திட்டம் இருக்கிறது. அவர் என்னை நடத்துவார். அவருடைய திட்டத்தின்படியே என்னை நடத்துவார். அவருடைய திட்டம் தோற்று போகாது. நான் பூமியில பிறந்ததற்கான ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கமானது என்ன பண்ணாது? தோற்று போகாது. தீர்க்கதரிசி இப்படியாக கூறுகிறார், the God purpose can never be defeated. அப்படின்றால் என்ன அர்த்தம்? தேவனுடைய தீர்மானத்தை தோற்கடிக்க முடியாது. நீங்கள் இந்த பூமியில பிறந்ததற்கான ஒரு நோக்கம் உண்டு, ஒரு தீர்மானம் உண்டு. அந்த தீர்மானம் தோற்கடிக்கப்பட முடியாது. விசுவாசிங்க. ஏன்னா இது எல்லாமே என்னுடைய வார்த்தைகள் இல்ல, எல்லாமே பசுத்த ஆவியின் வார்த்தைகள். அவர்தான் இந்த காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏன்? விசுவாசிகள் என்ன பண்ணக்கூடாது? கவலைப்படக்கூடாது. நாளை குறித்து நீங்க என்ன பண்ணாதீங்க? கவலைப்படாதீங்க. காட்டில் இருக்கிற பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் தேவன் உடுத்து வைக்கிறார் என்றால், போஷிக்கிறார் என்றால், எல்லாவற்றையும் காட்டிலும் மேன்மையாக சிருஷ்டித்த அந்த மனிதனை போஷிக்காம விட்டுருவாரா?
கைவிட்டுருவாரா? முகத்தை மறைச்சிப்பாரா? மூடிக்குவாரா? கேட்கிற ஜெபத்தை செவி கொடுக்க மாட்டேன், நான் கேட்க மாட்டேன்னு செவிகளை அடைத்துக் கொள்வாரா? பண்ணமாட்டார். இப்பொழுதும் அவருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. இப்பொழுதும் அவருடைய செவிகள் உன் சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறது. உடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அதனாலதான் சொல்றேன், ஒரு மனுஷனுக்கு விரோதமா நீங்க போய் சொல்லலாம், ஊழியக்காரன் விரோதமா நீங்க போய் சொல்லலாம், ஒரு வேலை செய்யற இடத்துல நீங்க போய் சொல்லலாம். ஆனால் இங்க ஒருத்தர் இருக்கிறார், பசுத்த ஆவியானவர். அவருக்கு முன்பாக நீங்க போய் சொல்ல முடியாது. அதனால தான் நீங்க ஜாக்கிரதையா இருங்க. ஒரு காரியத்தை நான் இங்க சொல்றேன், ஸ்தேவான் மரிப்பதற்கு முன்பாக பசுத்த ஆவியானவர் அவனிடத்தில் இருந்தாரா இல்லையா? யாராவது சொல்ல முடியுமா? ஸ்தேவான் மரிக்கும் போது பசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளாக இருந்தாரா இல்லையா? எத்தனை பேர் இருந்தாருன்னு சொல்றீங்க? இருந்தாரா இல்லையா? என்ன இவ்வளவு யோசிக்கிறீங்க, சந்தேகப்படுறீங்க? தெரிஞ்சதோ தெரியலையோ, ஒருவேளை பசுத்த ஆவியின் உங்களிடத்தில் இடைப்பட்டால் நீங்க தைரியமா பேசுங்க. ஸ்தேவான் மரிக்கும் போது அங்கே பசுத்த ஆவியானவருக்குள்ளாக இருந்தாரா இல்லையா? யாருக்காவது தெரியுமா? பசுத்த ஆவியானவர் அங்க இல்ல. ஏன் தெரியுமா? இன்னும் நான் கொஞ்சம் நேரத்தை நான் எடுத்துட்டு இந்த செய்தியை நான் முடிச்சிடறேன். இன்னும் 2 பக்கம் இருக்கிறது. இது முதல் ஒரு முன்னுரையான ஒரு செய்தி. இதுக்கான தொடர்ச்சி அடுத்த ஒரு பாகத்துல நான் வைத்திருக்கிறேன். ஆகினாலே இது ஒரு செய்தி ஒரு முன்னுரை தான். மகத்தான வெற்றியின் நாள் இந்த செய்தியில நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், ஸ்தேவான் மரிக்கும் போது பசுத்த ஆவியானவர் அந்த மனிதனுக்குள்ளாக இருந்தாரா இல்லையா? இதுதான் கேள்வி. ஸ்தேவான் அங்கே மரிக்கும் போது பசுத்த ஆவியானவர் அங்கே இல்லை. எந்த ஒரு பசுத்த ஆவியை பெற்ற ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியிலே தேவனுடைய திட்டத்தின்படி, அதாவது உங்களுடைய மரணம் எனக்கு தெரியாது, என்னுடைய மரணம் எனக்கே தெரியாத போது எப்படி உங்களுடைய மரணம் எனக்கு தெரியும்? எந்த ஒரு மனிதனுடைய மரணமும் அவனவனுக்கே தெரியாது. நாம் எப்படி மரிக்க போகிறோம், எந்த விதமாக மரிக்க போகிறோம் என்பது யாருக்குமே தெரியாது, தேவனுக்கு மாத்திரம் தான் தெரியும். அப்ப தேவனுடைய கருத்துல தான் அவன் எப்படியாக மரிக்க போகிறான், எவ்விதமாக அவன் மரிக்க போகிறான் என்பது தேவனுக்கு தான் தெரியும். பாருங்கள், பசுத்த ஆவியானவர் எதுக்கு கொடுக்கப்படுகிறார்? தேவன் என்ன பண்றாரு? ஒரு பசுத்த ஆவியை ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறார் என்றால் அவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. தேவனுடைய நோக்கம் ஒன்று உண்டு, தேவனுடைய திட்டம் ஒன்று உண்டு. தேவனுடைய திட்டம் முழுமையாக நிறைவேறி முடிந்த பின்பு பசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? அங்கிருந்து கடந்து செல்கிறார். எதுக்காக தெரியுமா? அந்த மனிதன் பூமியிலிருந்து எடுக்கப்பட போகிறான் என்பதற்கான அர்த்தம் அதுதான். நல்லா கேளுங்க, இன்னும் நான் தெளிவா உங்களுக்கு விளக்குறேன். ஸ்தேவான் எந்த நோக்கத்திற்காக அங்கே பசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டானோ அந்த நோக்கமானது அங்கே நிறைவேறி முடிந்தது. அவன் கல்லால் எரிந்து கொலை செய்யப்படுவதற்கு முன்பாக பசுத்த ஆவியானவர் அவனை விட்டு கடந்து சென்றார். ஏனென்றால் பசுத்த ஆவி மரிக்க முடியாது. கேக்குறீங்களா? பசுத்த ஆவியானவர் மரிக்க முடியாது. நீ கண்ணில் பாக்குற எல்லாமே மரிச்சு போயிடும். நானும் மரித்து போவேன், நீங்களும் ஒரு நாள் மரித்து போவீர்கள். ஆனால் நமக்குள் ஜீவிக்கிற பசுத்த ஆவியை மரிக்க முடியாது, உடைய ஆவி மரிக்க முடியாது. ஒரு மனிதன் மரிப்பதற்கு முன்பாக பசுத்த ஆவியானவர் அவனை விட்டு என்ன பண்றார்? வெளியே போய் விடுகிறார். ஏன்னா அவனுடைய நோக்கமும் தேவனுடைய நோக்கமும் திட்டமும் அங்கே நிறைவேறி முடிந்து விட்டது. நிறைவேறி முடிந்தது பிறகு தேவன் அங்கே என்ன பண்றாரு? அந்த பசுத்த ஆவியானவர் அந்த மனிதனிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறார். பிறகு அந்த மனிதன் அங்கே மரிக்கிறான். ஏனென்றால் பசுத்த ஆவியை பெற்ற ஒரு மனிதன் மரிக்கும் போது பசுத்த ஆவியானவர் அங்கே உள்ள இருக்க முடியாது. ஏன்னா பசுத்த ஆவியானவர் அங்கே மரிக்க முடியாது. ஸ்தேவான் தன்னுக்குள்ளாக பசுத்த ஆவி மரணத்தின் போது, நான் சொல்கிறது மரணத்தின் போது சொல்கிறேன், ஒரு பசுத்த ஆவியை பெற்ற மனிதன் மரிக்கும் போது பசுத்த ஆவியானவருக்குள்ளாக இருக்க முடியாது. ஏனென்றால் பசுத்த ஆவியானவர் அங்கே மரிக்க முடியாது. அங்கே ஸ்தேவான் கல்லுகளினால் என்ன பண்ண அடிக்கப்படும் போது பசுத்த ஆவியானவரை அவன் கண்டான். அவன் எங்க இருந்தார்? பரலோகமானது அங்கே திறந்திருந்தது. இயேசு கிறிஸ்து அங்கே பிதாவின் வலது பாசத்தில் நிற்கிறதை அவன் கண்ணாலே கண்டான். பசுத்த ஆவியானவர் அங்கே நின்று கொண்டிருந்தார். அவனுக்குள்ளாக இருந்த பசுத்த ஆவியானவர் அங்கே இயேசு கிறிஸ்து அங்கே நின்று கொண்டிருந்தார். கேக்குறீங்களா? இதுதான் ஒரு ரகசியம். நீங்கள் மரிக்கும் போது பசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்க மாட்டார். ஏன்னா அவரால் மரிக்க முடியாது. தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. நமக்கு ஒரு தொடக்கம் உண்டு, முடிவும் உண்டு. அவரால் என்ன பண்ண முடியாது? மரிக்க முடியாது. அவருக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அவர் அனாதி தேவன், எல்லையற்ற தேவன், சர்வ வல்லமும் உள்ள தேவன். அப்படிப்பட்ட தேவன் உங்களுக்குள்ளாக இருக்கும்போது நீங்கள் மரிக்கும் போது அவரும் உங்களோடு கூட சேர்ந்து மரிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது எப்படி தேவனோடு கூட அவர் மரித்தாரா? பசுத்த ஆவியோடு கூட மரித்தாரா? இல்ல. அவர் கல்வாரியின் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது தன்னந்தனியாக தொங்கிக் கொண்டிருந்தார். கேக்குறீங்களா? இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது தன்னந்தனியாக தொங்கிக் கொண்டிருந்தார். அவர் தேவனை பார்த்து, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் சொன்னாரா இல்லையா? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அப்போ தேவன் அவருக்குள்ளாக இல்ல.
அவர் மரிப்பதற்கு முன்பாக தேவன் அவருக்குள்ளாக இல்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மேசியா அந்த பூமியில வந்ததுக்கான நோக்கமும் திட்டமும் அங்கே நிறைவேறியது. அங்கே நிறைவேறி முடிந்ததுக்கு அப்புறம் தேவன் அங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். எப்பொழுதுமே ஒரு மனிதன் மரிக்கும் போது தன்னந்தனியாக தான் மரிக்க வேண்டும். மரணத்தின் போதுதான் ஒரு மனிதன் மரிக்கும் போது தன்னந்தனியாகவே மரிக்க வேண்டும். பசுத்தாவினருக்குள்ளாக இருக்க முடியாது. பசுத்தாவினர் அங்க மரிக்க முடியாது. அதனால தான் சொல்றேன், பசுத்தாவியை பெற்ற ஒரு மனிதன் இந்த பூமியில தோற்று போக முடியாது. அவன் தோற்கடிக்க முடியாத ஒருவன். ஏன்னா சொந்த சிந்தனை அவனுக்குள்ளாக இருக்காது, சொந்த யோசனை இருக்காது, சொந்த ஞானம் இருக்காது, சொந்த முடிவு இருக்காது. ஏனென்றால் அவனுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் அவன் தேவனுடைய கரத்துல சமர்ப்பித்திருக்கிறான். அதான் நம்ம செய்தியில நம்ம கடைசியா நம்ம பார்த்தோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ற செய்தியில கடைசி பாட்டில நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம் என்றால், எப்படி ஒரு மனிதன் சர்வ வல்லமையுள்ளவனாக மாறுகிறான், எப்பொழுது ஒரு மனிதன் சர்வ வல்லமையுள்ளாக மாறுகிறான் என்று பார்த்தீங்கன்னா, எப்பொழுது ஒரு மனிதன் தன் முழுவதையும் எல்லாவற்றையும் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிக்கும் போதுதான் அவன் சர்வ வல்லமையுள்ளவனாக மாறுகிறான். ஏன்னா வாழ்வது அவன் அல்ல, கிறிஸ்துவே அவனுக்குள்ளாக வாழ்கிறான். அப்பதான் ஒரு மனிதன் சர்வ வல்லமையுள்ளாக மாறுகிறான். இப்ப பசுத்தாவியை பெற்ற பவுல் அங்கே பேசுகிறார். அவர் மரணத்துக்கு முன்பாக ஒரு காரியத்தை அங்கே பேசுகிறார் பவுல். ஏன்னா பசுத்தாவி அங்க இருக்கிறது. பசுத்தாவி இல்லாம இந்த வார்த்தை யாராலும் சொல்ல முடியாது. என்ன சொல்ல முடியாது தெரியுமா? மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? பசுத்தாவி உள்ள இருக்கிறார். பசுத்தாவி உள்ள இருக்கிறதுனால தான் இந்த வார்த்தைகளை சொல்ல முடியும். எந்த ஒரு மனிதன் இந்த வார்த்தையை சொல்ல முடியாது. பசுத்தாவி இல்லாமல் மரணத்தை யாராலும் சந்திக்க முடியாது. ஏனால் மரணத்தின் பயம் எல்லாரையும் ஆட்கொண்டு இருக்கிறது, அது ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அப்ப பசுத்தாவி இல்லாமல் நீங்கள் மரணத்தை சந்திக்க முடியாது. என்றால் மரித்த பின் பசுத்தாவியானவர் தான் உங்களை உயிரோடு எழுப்புகிறார். கேக்குறீங்களா? நீங்க மரிச்சதுக்கு அப்புறம் உங்களை உயிரோடு எழுப்புகிறது யார்? பசுத்தாவியானவர் தான். அப்ப பசுத்தாவியானவர் இல்லாமல் எப்படி உங்களால் மரணத்தை சந்திக்க முடியும்? யாராலுமே மரணத்தை சந்திக்க முடியாது. பசுத்தாவியை பெறாமலே மரிச்சிட்டா சாப்டர் அதோடு முடிஞ்சு போச்சு. பசுத்தாவியை பெறாமலே நீங்கள் மரித்து போனால் சாப்டர் அதோடு முடிஞ்சு போச்சு. நியாயத்தீர்ப்பு நாள்ல போய் நிக்கணும். பசுத்தாவியோடு கூட நீங்கள் பசுத்தாவியை பெற்று நீங்கள் மரிக்கும் போது உங்களுக்குள்ள இருந்த அதே பசுத்தாவியினவர் தான் உங்களை உயிரோடு கடைசி நாளில் அவர் எழுப்ப பண்ணுவார். சாவுக்கு ஏதுவான சரீரத்தை என்ன பண்ணுவார்? மறுரூபமாக்குவார், உயிரோடு எழுப்புவார். அதே பசுத்தாவியினவர் தான். அதனால்தான் சொல்றேன், பசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். இது வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்ட ஒரு காலம், வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்ட ஒரு நேரம். இது கிருபையும் இரக்கமும் உள்ள ஒரு நேரம், ஒரு காலம், ஒரு சமயம், ஒரு சூழ்நிலை. இது விடுதலையான ஒரு நேரம். ஒரு புயலுக்கு முன்ன அமைதின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இந்த நேரம். ஏன்னா ஒரு மகத்தான ஒரு புயல் வந்து கொண்டிருக்கிறது. அதுதான் மகா உபத்திரவ காலம். இந்த மகத்தான ஒரு புயல் வந்து கொண்டிருக்கிறது. புயலுக்கு முன் அமைதி, இதுதான் பசுத்தாவின் காலம். ஒரு சமாதானமான ஒரு காலம், ஒரு சந்தோஷமான ஒரு காலம். பசுத்தாவி உங்களுக்குள்ளாக வரும்போது சமாதானமும் சந்தோஷமும் உங்களுடைய இருதயத்தில் இருக்கும். ஒரு சமாதானமான ஒரு காலம், ஒரு புயலுக்கு முன்னான ஒரு அமைதி. இதுதான் இந்த அமைதியான காலத்திலே, இரக்கமுள்ள இந்த காலத்திலே, கிருபையுள்ள இந்த காலத்திலே பசுத்தாவியை பெறுவதே சரியான ஒரு வழி. பசுத்தாவியை புறக்கணிக்கும் போது, பசுத்தாவியினர் பேசுகிற சத்தத்தை நீங்கள் புறக்கணிக்கும் போது, அதை நிராகரிக்கும் போது, தேவனுடைய வழியை புறக்கணிக்கும் போது ஒரு மகத்தான ஒரு புயல் வந்து கொண்டிருக்கிறது. அதுதான் மகா உபத்திரவ காலம். ஒருவராலும் தப்பிக்க முடியாது. கிருபையும் இருக்காது, இரக்கமும் இருக்காது, பசுத்தாவியும் இருக்காது, அவருடைய மனவாட்டியும் இருக்காது. கைவிடப்பட்டவர்களை நீங்க மாட்டோம் தன்னந்தனியா நிக்கணும். அப்பதான் மரண பயமே அங்க இருக்கிறது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? வேதத்தை கையில் எடுத்தவர்கள் மறுதளிப்பார்கள். வேதத்தை நான் அறியேன், வேதத்தை என்ன பண்ணுவாங்க? நெருப்புல போட்டு எரிப்பாங்க. நான் கிறிஸ்தவன் அல்ல, இயேசு கிறிஸ்துவை நிந்திப்பார்கள், இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்துவார்கள். வேதத்தை எடுத்து போதித்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்துவார்கள். எனக்கு அந்த வேதமும் சம்மதமே இல்லை, தன் பெயரை மாற்றிக்கொள்வார்கள். ஏன்னா மரணத்தினுடைய வலியும் வேதனையும் அவ்வளவு கொடிதா இருக்கும். கையில் வேதத்தை எடுத்தவர்கள் என்ன பண்ணுவாங்க? புறக்கணித்து இந்த சத்தியத்தை என்ன பண்ணுவாங்க? நிராகரித்து, புறக்கணித்து, அவமானப்படுத்தி இந்த வேதத்தை என்ன பண்ணுவாங்க? நெருப்புல போட்டு எரிச்சிட்டு விட்டு ஓடிடுவாங்க. என் உயிர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு. ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்க? விசுவாசத்துல உறுதியா நின்று, என் ஜீவனே போனாலும் பரவாயில்ல, நான் எடுத்துக்கொள்ளப்படுறதுல நான் போக தவறிட்டேன், ஆனாலும் பரவாயில்ல, நான் கிறிஸ்துவுக்காக நான் மரிப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? விசுவாசத்தினால மரிப்பார்கள். இந்த காரியத்தை நான் சீக்கிரமா நான் சொல்லி முடிச்சிடறேன். ஏன்னா
நான் நேரத்துக்குள்ளாக உங்களை முடிக்கணும்னு சொல்லிதான் என்னுடைய முழு வாஞ்சியுமே. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரமே 1 மணி நேரம் தான். அதனால 1 மணி நேரத்துல இந்த செய்தி முடிக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன். அதனால என்னால முடிக்க முடியல. இருந்தாலும் சுருக்கமாக நான் அந்த காரியங்களை நான் சொல்லி இந்த காரியத்தை நான் உங்களுக்கு முடித்து விடுகிறேன். நீங்க சொல்லலாம், சகோதரனே இதுதான் உண்மையான வெற்றியா? இது எப்படி பிரதர் வெற்றி ஆகும்? நீங்க கேட்கலாம், அல்லது நீங்க யோசிக்கலாம், இவ்வளவு தூரம் நீங்க செய்திகளை சொன்னீங்க, இதுதான் உண்மையான வெற்றியா? இதுதான் உண்மையான வெற்றி. இது மனவாட்டிக்கு தான் இந்த செய்தி பொருந்தும். இதுதான் உண்மையான வெற்றி. கேக்குறீங்களா? உண்மையான வெற்றி எது தெரியுமா? நீங்க சொல்லலாம், எப்படி பிரதர் இது உண்மையான வெற்றி எப்படி ஆகும்? இது எப்படி ஒரு மகத்தான வெற்றி ஆகும் என்று நீங்க கேட்கலாம். ஆம், இது உண்மையான மகத்தான வெற்றி தான். எப்படி பிரதர்? சொல்ற மாதிரி கேளுங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அடையாளம் கண்டு கொண்டீர்கள். உங்களை நீங்களே சிலுவையில் நீங்க என்ன பண்ணீங்க? அடையாளப்படுத்தினீங்க. கிறிஸ்துவின் மரணத்தில் இணைக்கப்படுதல் என்ற செய்தியில நான் உங்களுக்கு சொன்னேன். எத்தனை பேர் ஞாபகத்துல வச்சிருக்கீங்க தெரியல. நாம் அவரோடு கூட சிலுவையிலே, கல்வாரியிலே நாம் அங்கே அவரோடு கூட அடையாளப்படுத்தி கொண்டோம். கிறிஸ்துவின் மரணத்தில் நாம் இணைத்துக் கொண்டோம். கிறிஸ்துவின் அடக்கம் பண்ணப்படுதலே நாம் என்ன பண்ணோம்? அடையாளப்படுத்தி கொண்டோம். அதே போல அவருடைய உயிர்த்தெழுதலையும் அடையாளப்படுத்திக் கொள்வோம். அப்ப இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினது உண்மையானால் நாமும் உயிரோடு எழுப்பப்படுவோம். அதுவும் உண்மை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எல்லா இடத்திலும் நாம் என்ன பண்ணோம்? அடையாளப்படுத்தி கொண்டோம். சிலுவையிலே, மரணத்திலே, அடக்கம் பண்ணப்படுதலே, எல்லாவற்றிலும் நம்ம என்ன பண்ணோம்? ஒரு விசுவாசியாக எல்லாவற்றிலும் நாம் அடையாளப்படுத்தி கொண்டோம். அதே போலதான் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் எப்படி அவர் காணப்பட்டாரோ அதே போல அவருடைய உயிர்த்தெழுதலில் என்ன பண்ணுவோம்? அடையாளப்படுத்திக் கொள்வோம். இயேசு கிறிஸ்து உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார் என்றால் நாமும் அவரோடு கூட உயிர்த்தெழப்படுவோம். நம்மை உயிரோடு எழுப்புகிறவர் அவராய் இருப்பார். கேட்கிறீங்களா? அதுதான் காரியமா இருக்கிறது. பாருங்கள், நீங்க நிறைய பேர் சொல்லலாம், நீங்க அநேக சபைகள் இருக்கிறது. 1200 ஸ்தாபனங்கள் இன்னைக்கு இருக்கிறது. பிராஸ்பிட்டேரியன், பிரதரன்ஸ், லூத்தரன், மெத்தோடிஸ்ட், பாப்டிஸ்ட், கத்தோலிக்கர்கள், ஸ்தாபனங்கள், பெந்தகோஸ்தைகள், இன்னைக்கு அநேக வித்தியாசமான சபைகள் இருக்கிறது. ஆனா எல்லாருடைய விசுவாசமும் ஒண்ணுதான். அதான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து எனக்காக வந்தாரு, ரத்தம் சிந்தினாரு, அவருடைய ரத்தத்தினால நான் கழுவப்பட்டேன், பசுத்தமாக்கப்பட்டேன், அவர் மூலமா நான் பசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன். எல்லாருடைய விசுவாசமும் ஒண்ணுதானே பிரதர்? அது உண்மைதானே? எல்லா கிறிஸ்தவர்களுமே தங்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கிறவர்கள், கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறவர்கள், எல்லாருடைய விசுவாசமும் நோக்கமும் ஒண்ணுதானே? இயேசு கிறிஸ்து தானே அவங்களும் விசுவாசிக்கிறாங்க. நாம் எப்படி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோமோ அது போலதானே அவர்களும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து என்ன கூறினார்? என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்று மறியாமலும் இருப்பான் சொன்னாரா இல்லையா? அவங்களும் தானே அதை விசுவாசிக்கிறாங்க. அது எப்படி ஒரு வெற்றியாக மாற முடியும்? கேள்வி இருக்கிறா இல்லையா? நாம் விசுவாசிக்கிறது போலதான் அவங்களும் விசுவாசிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவும் இப்படி கூறியிருக்கிறார். கேக்குறீங்களா? எல்லாமே இங்க கவனிங்க. ஏன்னா முக்கியமான ஒரு கடைசி நேரத்துல இருக்கிறோம். நான் செய்தி முடிக்க போறேன். இன்னும் சற்று நேரத்தில் நான் முடிக்க போறேன். பாருங்கள், நாம் விசுவாசிக்கிறது போலதான் அங்கேயே விசுவாசிக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? என்னை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவன் உண்டு, அவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்னென்றும் மறியாமலும் இருப்பான் என்று கூறியிருக்கிறாரு. அவங்களும் தானே விசுவாசிக்கிறாங்க. அப்ப விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவன் உண்டாச்சு. அப்ப இது எப்படி வெற்றியாகும்? ஸ்தாபனமும் விசுவாசிக்கிறது, நாமும் விசுவாசிக்கிறோம், 1200 ஸ்தாபனங்களும் இதை விசுவாசிக்கிறது. அப்ப இது எப்படி வெற்றியாகும்? ஏன்னா அவங்களும் விசுவாசிக்கிறாங்க, விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவன் உண்டு. பசுதாவியை பெறணும்னு அவசியம் இல்லையே, விசுவாசமே போதுமே. ஏன்னா விசுவாசிச்சாலே உனக்கு என்ன நித்திய ஜீவன் இருக்கிறத இயேசு கிறிஸ்து சொன்னாரு. கேக்குறீங்களா? அப்ப நான் பசுதாவியை பெற்றாதான் நித்திய ஜீவனா? இப்ப விசுவாசிச்சா நமக்கு அப்போ பசுதாவியை பெறணும் நித்திய ஜீவன் இல்லையா நீங்க நினைக்கலாம். ஏன்னா விசுவாசிச்சாலே போதும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேனே, நான் அவரை பின்பற்றுகிறேனே, அப்ப எனக்கு நித்திய ஜீவன் இருக்கிறதே என்று நீங்க சொல்லலாம். இது எப்படி உண்மையான வெற்றி ஆகும்? இப்ப பசுதாவியை பெற்றவன என்ன பண்றான்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறான். சாதாரணமாக பசுதாவியை பெறாமல் வெறும் வார்த்தையை மாத்திரம் விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான். இது உண்மையான வெற்றியா? இல்ல. இங்கதான் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. பரிபூர்ணமான ஒரு விசுவாசம்,
கடைசி செய்தியில பார்த்தோமா இல்லையா? சர்வ வல்லமையுள்ள தேவன் கடைசி பாகத்துல நம்ம பார்த்தோம். ஒரு பரிபூர்ணமான விசுவாசம். மார்த்தாள் கிறிஸ்துவின் மேல் பரிபூர்ணமான விசுவாசத்தை உடையவளாய் இருந்தால், ஆரம்பத்தில் அவனுக்கு பரிபூர்ணமான விசுவாசம் கொடுக்கப்படல. ஆனால் அவளுக்குள்ளாக இருக்கிற விசுவாசத்தை இயேசு கிறிஸ்து வெளியே கொண்டு வருகிறார். முதலாவது மார்த்தாள் இயேசு கிறிஸ்து பார்த்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருப்பீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான், இப்பொழுதும் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்ளும், அப்போது பிதா உங்களுக்கு கேட்டதை தந்தருள்வார் என்று கூறினார். இயேசு கிறிஸ்து என்ன கூறினார்? உன் சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பான் என்று கூறினார். இன்னும் விசுவாசம் அங்க பரிபூர்ணமாக வெளிப்படல. மார்த்தாள் என்ன செய்தால்? அதுக்கு மார்த்தாள் என்ன சொன்னார்? ஆமாண்டவரே, கடைசி காலத்தில் அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னார். பரிபூர்ணமான விசுவாசம் அங்க வெளிப்படல. பரிபூர்ணமான விசுவாசம் வெளிப்பட்டிருந்தால், ஆம், என் சகோதரன் இப்பவே உயிர்த்தெழுந்திருப்பான். ஏனென்றால் பேசுகிறவர் யார்? நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய குமாரனாகிய கிறிஸ்து, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. விசுவாசிச்சாலா இல்லையா? இயேசு கிறிஸ்து எப்பொழுது அவருடைய விசுவாசத்தை வெளியே கொண்டு வருகிறார்? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றும் மறியாமலும் இருப்பான். இந்த வார்த்தையை கேட்ட பிறகுதான் ஒரு பரிபூர்ணமான விசுவாசம் மார்த்தாளிடத்திலிருந்து புறப்பட்டது. ஆம் ஆண்டவரே, நான் இதை விசுவாசிக்கிறேன், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று கூறினார். அல்லேலூயா. இதுதான் பரிபூர்ணமான விசுவாசம். இப்ப பாருங்கள், எதற்காக இந்த காரியத்தை கூறுகிறேன் என்றால், இன்னைக்கு எத்தனை பேர் கிறிஸ்துவர்களை விசுவாசிக்கிறார்களோ அவர்களிடத்துல பரிபூர்ணமான விசுவாசம் இல்லை. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவ 1200 ஸ்தாபனங்கள் இருந்தும், அநேக வித்தியாசமான சபைகள் கோட்பாடுகள் இருந்தும், அவர்கள் எல்லாரும் இயேசுவை விசுவாசிக்கிறார்கள். ஆனாலும் அவர்களிடத்திலே பரிபூர்ணமான விசுவாசம் அங்கே இல்லை. ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை அவர்கள் விசுவாசித்தால், ஏன் வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பலமுள்ள தூதனாகி இயேசு கிறிஸ்துவை ஏன் அவர்களால் விசுவாசிக்க முடியவில்லை? இயேசு கிறிஸ்து இந்த காலத்தில் வெளிப்பட்டு இருக்கிறார். ஒரு பலமுள்ள தூதனாக இறங்கி வந்தார். இறங்கி வந்தவர் கிறிஸ்து என்று நம்ம என்ன பண்றோம்? சாட்சி கொடுக்கிறோம். இறங்கி வந்த பலமுள்ள தூதன் இயேசு கிறிஸ்து என்று நம்ம என்ன பண்றோம்? விசுவாசிக்கிறோம். ஆனால் ஸ்தாபனம் அதை விசுவாசிக்க முடியவில்லை. அப்ப எது பரிபூர்ணமான விசுவாசம்? இந்த காலத்துல இயேசு கிறிஸ்து இறங்கி வந்திருக்கிறார், பலமுள்ள தூதனாக இறங்கி வந்திருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்கள் என்ன பண்ணல? விசுவாசிக்கல. சத்தியமுள்ள சாட்சியாக நம்ம என்ன பண்றோம்? சுவிசேஷமாக இதை நம்ம அறிவிக்கிறோம். ஆனாலும் இதை ஏற்றுக்கொள்ளவே அவர்களால் முடியவில்லை. சில பேர் இதை காண தவறிவிட்டார்கள். சில பேர் இதுதான் உண்மையா, எனக்கு தெரியல, அவர் எப்பொழுது அவர் பலமுள்ள தூதனாக இறங்கி வந்தார், எனக்கு இது தெரியவே தெரியாது, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது உண்மையா அப்படின்னு நீங்க என்ன பண்ணலாம்? நினைக்கலாம். சில பேர் அறியாமலே இருக்காங்க. ஆனால் பலமுள்ள தூதனாக இறங்கி வந்தவர் கிறிஸ்துதான் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். இதுதான் பரிபூர்ணமான விசுவாசம். அப்ப இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தை யாருக்கு பொருந்தும்? விசுவாசிக்கிறவன் ஜீவன் உண்டு, அவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்த என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்று மறியாமலும் இருப்பான். இந்த வார்த்தை யாருக்கு பொருந்தும்? பரிபூர்ணமா யார் விசுவாசிக்கிறோம் அவங்க தான் இந்த வார்த்தை பொருந்தும். புரிகிறதா? இது பரிபூர்ணமா யார் விசுவாசிக்கிறோம்? நம்ம தான் விசுவாசிக்கிறோம். விசுவாசிச்சுதான் இதுக்குள்ளாக வந்திருக்கிறோம். அப்போ பலமுள்ள தூதனாக இறங்கி வந்த கிறிஸ்து, அதை விசுவாசிக்கிறோம். ஆனால் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்களால் அதை என்ன பண்ண முடியும்? விசுவாசிக்க முடியவில்லை. உண்மையாகவே என்ன பண்றாங்க? அவங்க நினைக்கிறாங்க, நான் தான் உண்மையான மனவாட்டி, தேவன் எங்களை அழைத்திருக்கிறார், நாங்கள் தான் உண்மையான மனவாட்டி, நாங்கள் பசுத்தாவியை பெற்றிருக்கிறோம். யாராவது சபைக்கு போறவனை பார்த்து நீ இன்னும் பசுத்தாவியை பெறலன்னு சொல்லி பாரு, அவன் கோவப்படுவானா இல்லையா? இத்தனை வருஷமா நான் சபைக்கு போறேன், நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு, நான் ஞானஸ்நானம் எடுத்து இத்தனை வருஷம் ஆச்சு, நான் 20 வருஷமா சர்ச்சைக்கு போறேன், நீ என்னை பார்த்து பசுத்தாவி பெறல நீ எப்படி சொல்லலாம்? கோவப்படுவான், திட்டுவான். ஆனா அதான் உண்மை, பசுத்தாவி பெறல. ஏனென்றால் உண்மையாகவே பசுத்தாவியை ஒரு மனிதன் பெற்றிருப்பானால் இந்த காலத்தின் தூதன் யார் என்பதை அவன் அறிந்திருப்பான். உண்மையாகவே ஒரு பசுத்தாவியை ஒரு மனிதன் பெற்றிருப்பானால் பலமுள்ள தூதனாகி இறங்கி வந்த கிறிஸ்துதான் என்று விசுவாசிப்பான். கேக்குறீங்களா? அவங்களால விசுவாசிக்க முடியல, பசுத்தாவியை பெறல. சகோதரனே, பசுத்தாவியை பெற்றவங்களுக்கு தான் விசேஷித்தமான ஒரு ஸ்தலம். எல்லாருக்குமே அந்த ஸ்தலம் கிடையாது. எல்லாருமே நான் தான் மனவாட்டி என்று போட்டி போட்டாலும் ஒரே ஒரு ஸ்தலம், அது ஒருத்தருக்கு தான், உண்மையான மனவாட்டிக்கு தான். பசுத்தாவியை பெற்ற உண்மையான மனவாட்டிக்கு மாத்திரம் தான் அந்த ஸ்தலம். நான் ஜெயங்கொண்டேன் பிதாவுடைய சிங்காசனத்தை விட்டிருக்கிறது போல ஜெயங்கொள்கிறவன் எவனோ. அப்ப நீங்க ஜெயிக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? நான் பிறக்கும் போதே தோல்வியில் பிறந்திருக்கிறேன்.
என் தாய் என்னை பாவத்தில கற்பந்தரித்தாள். நான் பிறக்கும் போதே நான் என்ன பண்ணிருக்கிறேன்? தோற்று போனவனாக பிறந்திருக்கிறேன், தோல்வியில் பிறந்திருக்கிறேன். என்னை இடத்துல நித்திய ஜீவன் இல்லை. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த வாலிபன் வந்து இயேசு கிறிஸ்துல வந்து கேட்டான்ல, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும்? நீங்களும் கேட்கலாம், நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நான் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன், அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும்? நான் இந்த பூமியை நான் ஜெயம் கொள்ள விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயம் கொண்ட ஒரு பிதாவினுடைய சிங்காசனத்தில் வீட்டிருந்தாரோ, அதே போல நானும் ஜெயம் கொண்டு அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார விரும்புகிறேன். அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும்? அவரோடு பயணிக்கணுமா? வேற சொல்லுங்க, தெரிஞ்சு சொல்லுங்க. சரியாதான் சொல்றீங்க. இவ்வளவு நேரம் செய்தி கேட்டீங்க, சொல்லுங்க. சகோதரன் சொன்னது உண்மைதான், அவரோடு கூட பயணிக்கணும். ஒவ்வொருத்தருக்கிட்ட இருந்து ஒவ்வொரு காரியங்களை கொண்டு வந்து முழுமையா சேர்க்கும் போது அது பரிபூர்ணம் அடையும். கேக்குறீங்களா? பரிபூர்ணமாய் கொண்டு வருகிறது தேவன் தான். நம்மிடத்துல இருந்து ஒவ்வொரு காரியங்கள் வெளிப்படும். பசுதாமி உங்கள் மத்தியிலே இடைப்படுவார், இவர் மத்தியிலே இடைப்படுவார், அவர்கள் மத்தியிலே இடைப்படுவார். ஒவ்வொரு காரியங்களை சொல்லப்படும் போது எல்லாமே சேகரிக்கும் போது அது பரிபூர்ணமா இருக்கும். சுவாசிக்கிறீங்களா? அதான் உண்மை. இப்ப பாருங்கள், நம்ம வெற்றி அடைவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? சரி, நான் அந்த காரியத்தை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு கிறிஸ்தவங்க ஏன் தோற்று போறாங்க? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்க, சத்தியம் வெளிப்பட்டு இருக்கிறது, உண்மையான ஞானஸ்தானம் வெளிப்பட்டு இருக்கிறது, பசுத்தாவியானவர் வெளிப்பட்டு இருக்கிறார், 7 முத்திரைகளின் ரகசியம் வெளிப்பட்டு இருக்கிறது, பசுத்தாவியானவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம். ஏன் மனிதன் தோற்று போகிறான்? பசுத்தாவின் அபிஷேகத்தை பெறல, அதனால தோற்று போகிறான். சரியான ஒரு விடை. வேற யாராவது? கிறிஸ்துவை அறிந்திருந்தோம், கிறிஸ்துவை விசுவாசித்தோம், அவன் தோற்று போகிறான். சபை என்று தோற்று போய் இருக்கிறது, எல்லா சபைகளும் இன்று தோற்று போயிருக்கிறது. ஒரு கிறிஸ்தவன் நான் இயேசுவை அறிந்திருக்கிறேன், இயேசுவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன், நான் அவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவன் ஏன் தவறி போகிறான்? ஏன் தோல்வியை சந்திக்கிறான்? ஏன் அவன் தோற்று போகிறான்? இன்னைக்கு நிறைய பேரு தங்களை குறித்து அவர்கள் என்ன பண்றது கிடையாது, நிதானிச்சு பாக்குறது கிடையாது. நான் அதுதான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு மனிதன் தேவனுடைய சித்தத்திலிருந்து வழி விலகி செல்லும் போது அவன் தோற்று போகிறான். ஒரு மனிதன் தன் சொந்த சிந்தனைகளின் படி நடக்கும் போது அவன் தோற்று போகிறான். எதிர்பாராத ஒரு சூழ்நிலையை சந்திக்கும் போது அங்கதான் நீங்க என்ன பண்ணணும்? நிதானிக்கணும். அவசரப்பட்டு முடிவு எடுத்துடக்கூடாது. அதுதான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், டோன்ட் மேக் எ டிசிஷன் டூ ஹார்ஷ்லி, டோன்ட் குயிக்லி. வேகமா எந்த முடிவும் எடுத்துடாதீங்க, உடனடியாக எடுத்துடாதீங்க. You have to discuss with God before take any decision in your life. எந்த ஒரு வாழ்க்கையில ஒரு முடிவு எடுப்பதற்கு முன்பாக தேவனிடத்தில் என்ன பண்ணுங்க? டிஸ்கஸ் பண்ணுங்க. அப்ப தோல்வி அடைய மாட்டீங்க. தேவனிடத்துல எதுவுமே நீங்க ஆலோசிக்காம எந்த ஒரு முடிவை உங்க வாழ்க்கையில் எடுத்துடாதீங்க. அப்படி நீங்க எடுத்தீங்கன்னா தோற்று போய்வீங்க, தோற்று போயிடுவீர்கள். அதான் தீர்க்கதரிசி கூறி இருக்கிறார், டோன்ட் டேக் எனி டிசிஷன் டூ ஹார்ஷ்லி ஆர் டோன்ட் குயிக்லி. உடனடியாகவோ ரொம்ப அவசரப்பட்டு கோபமாகவோ எந்த முடிவும் எடுத்துடாதீங்க, தோற்று போயிடுவீங்க. இப்ப பசுத்தாவியினாலே நீங்கள் நடத்தப்படும் போது அவர் உங்களிடத்துல என்ன பேசுகிறார், எப்படியாக நடத்துகிறார் என்பதை நீங்க என்ன பண்ணணும்? விசுவாசத்துல பொறுமையா இருந்து நீங்க பார்க்கணும். அதுக்கான பலன் நிச்சயமா கொண்டு வரும். உங்களை வழி நடத்துகிற பசுத்தாவியினவர் பாதிலே விட்டுட்டு போயிட மாட்டார். எப்படி நீங்க பசுத்தாவியினவரோடு கூட தொடங்கினீர்களோ அதே போல இறுதி வரையிலும் உங்களை என்ன பண்ணுவார்? உங்களை வழி நடத்துவார். அதுக்காகதான் பசுத்தாவியர் கொடுக்கப்பட்டிருக்கார். போய் பாதி வழியில உங்களை கைவிட்டு போயிட மாட்டார். அதுக்காக பசுத்தாவி கொடுக்கப்படல. வாழ்க்கையின் ஜீவி முழுவதற்கும் நீங்க கடைசி மூச்சு விடுகிற வரைக்கும் பசுத்தாவி உங்களுக்குள்ளதான் இருப்பார். கடைசி மூச்சு விடுறீங்க பாத்தீங்களா, அப்பதான் உங்களை விட்டு அவர் வெளியே போவார். கடைசி மூச்சு வரையிலும் உங்க கூட இருக்கிறது யாரு? பசுத்தாவினவர் தான். உங்க தகப்பன் தாய் உங்க கூட போதவங்க யாரும் வரப்போது கிடையாது. நாளைக்கு உங்களை அனாதையா உங்க ரோட்ல விட்டா கூட யாருமே உங்க கூட இருக்க மாட்டாங்க. பசுத்தாவினவர் தான் உங்க கூட இருப்பார். நீங்க பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு, ஒரு தீர்மானம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. ஆகினாலே நான் வீணன் என்று யாருமே சொல்லாதீங்க. ஒரு நோக்கத்துக்காக தான் அதுக்குள்ள வந்துருக்கீங்க. அல்லேலூயா. இனி உலகத்துல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? நான் ஏன் பிறந்தனே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. நான் செத்துட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, எந்த ஒரு கஷ்டம் உங்க வாழ்க்கையில வந்தாலும் அந்த வார்த்தையை சொல்லவே சொல்லாதீங்க.
தேவன் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தந்திருக்கிறார். மரணத்தின் மேல ஒரு வெற்றி, ஒரு பாதாளத்தின் மேல் வெற்றி, ஒரு பாவத்தின் மேல் வெற்றி, சாத்தானின் மேல் வெற்றி. அல்லேலூயா. எல்லாவற்றின் மேலும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கும் போது நான் செத்துட்டா நல்லா இருக்குமே சொல்லுகிற தகுமா? அது சரியான வார்த்தையா? ஒரு விசுவாசினுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வரலாமா? பசுத்தாவியை இன்னைக்கு துக்கப்படுத்த கூடாது என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அப்ப நம்ம பசுத்தாவி துக்கப்படுத்தாம நம்ம காத்துக்கொள்ளணும். இருதயத்தில கசப்போ வெறுப்போ எதுவுமே இருக்கக்கூடாது. சாந்தம் உள்ளவர்களாக, புறாவை போல சாந்தம் உள்ளவர்களாக, ஆட்டை போல என்ன பண்ணணும்? செம்மறி ஆட்டை போல சாந்தம் உள்ளவர்களாக, புறாவை போல கபடற்றவர்களாக, சாந்தம் உள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள். ஒரு பசுத்தாவி ஒரு மனிதனுக்குள்ளாக வரும்போது அவன் அப்படிதான் இருப்பான். வீணான பிரச்சனைக்கு போக மாட்டான், சண்டை போட மாட்டான், எதிர்க்க மாட்டான், பொறுமையாக சாந்தம் உள்ளவனா இருப்பான். தேவன் பார்த்துக் கொள்வார். தேவன் பார்த்துக்கொள், எதுக்கெத்தாலும் தேவன் பார்த்துக் கொள்வார். ஏன்னா அவன் முழுக்க முழுக்க அவன் யாரை நம்பி இருக்கிறான்? தேவனையே நம்பி இருக்கிறான். இந்த பூமியில தேவனை தவிர அவனுக்கு வேற எதுவுமே கிடையாது. புரிகிறதா? பசுத்தாவி உங்களுக்குள்ள வரும்போது இறுதியான ஒரு கட்டம். உங்க மனைவிகளை நீங்க மறந்துடுவீங்க, பிள்ளைகளை நீங்க மறந்துடுவீங்க, புருஷர்களை மறந்துடுவீங்க, பெற்றோர்களை நீங்க மறந்துடுவீங்க. நீங்களும் தேவன் மாத்திரம் தான் அந்த வழியில இருப்பீங்க. அதான் இறுதியான ஒரு கட்டம். அதான் உள்திரை. அந்த உள்திரையாக நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா எதை குறிச்சு நீங்க கவலைப்படவே மாட்டீங்க. அதான் இறுதியான ஒரு கட்டம் விசுவாசிக்கு. நம்ம எல்லாம் அந்த உள்திரையின் வழியாக போய்தான் ஆக வேண்டும். நான் உள்ள போக மாட்டேன், எனக்கு புருஷன் தான் முக்கியம், நான் உள்ள போக மாட்டேன், எனக்கு மனைவி தான் முக்கியம் அப்படின்னா நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி கிடையாது. எதுவுமே இந்த பூமியில உங்களுக்கு முக்கியம் கிடையாது. தேவனை தவிர உங்க வாழ்க்கையில எதுவுமே முக்கியம் கிடையாது. விசுவாசியா உள்ள வந்துட்டீங்க, உள்திரை வழியா போய்தான் ஆகணும். பயப்படாதீங்க. உங்களை வழி நடத்துகிறவர் ஒரு இருக்கிறார். பசுத்தாவின் உங்க கூட தான் இருக்கிறார். பயப்படாதீங்க. உங்கள் கரங்களை பற்றி கொண்டு உள்திரையின் வழியாக அவர் என்ன பண்ணுவார்? உங்களை வழி நடத்தி செல்வார். பயப்படாதீங்க. நான் உள்திரை வழியா போயிட்டேன்னா என்ன நடக்குமோ தெரியலையே, பயப்படாதீங்க. அவர் உங்களை என்ன பண்ணுவார்? வழி நடத்தி செல்வார். கர்த்தர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ ஒரு மனிதன் ஏன் தோற்று போகிறான் என்றால், சொந்த வழிகளிலே அவன் நடக்கும் போது, மோசே சொந்த வழியிலே நடந்தான், தோற்று போனான். சொந்த சித்தத்தை செய்யும் போது, தாவீது சொந்த சித்தத்தை செய்தான், தேவனுக்கு விரோதமான பொல்லாப்பை செய்தான், தோற்று போனான். சொந்த வழியிலே நடக்கும்போது தோற்று போவீர்கள், சொந்த சித்தத்தின்படி நடக்கும்போது தோற்று போவீர்கள், மற்றவர்களுடைய ஆலோசனையின்படி நடக்கும்போது தோற்று போவீர்கள். தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக நீங்கள் செயல்படும் போது, தேவனுடைய சித்தத்தை விட்டு புறம்பாக போகும்போது தோற்று போவீர்கள். தோற்று போவதற்கு அநேக வழிகள் உண்டு. அதே போல இந்த நாளுக்குரிய செய்தியை காண தவறும் போதும் மனிதன் தோற்று போகிறான். தேவன் இந்த நாளுக்கென்று ஒரு வழியை வைத்திருக்கிறார். ஒரு சபையானது அவருடைய வழியில் நடக்க வேண்டியதா இருக்கிறது. ஒரு சபைக்கு தேவன் இந்த காலத்தில் ஒரு வழியை கொடுத்திருக்கிறார். எப்பொழுது இந்த சபையானது அவருடைய வழிக்கு வராமல் அவருடைய வழியை காண தவறும் போது சபையானது தோற்று போகிறது. இன்னைக்கு மனவாட்டியாக அவருடைய ஸ்தானத்திலே, மனவாட்டியாக அவரோடு கூட சிங்காசனத்திலே அவரோடு கூட அமர்வதற்கு ஒரு வெற்றியுள்ள ஒரு வழியை ஒரு மனவாட்டிக்கு அவர் கொடுத்திருக்கிறார். ஒரு வெற்றியுள்ள ஒரு வழியை சபைக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் சபை அதை காண தவறிவிட்டது. அதுதான் இந்த காலத்தினுடைய தூதனுடைய செய்தியையும் தீர்க்கதரிசி பேசுகிறார். ரெகக்னைசிங் யுவர் டே அண்ட் இஸ் மெசேஜ். இந்த நாளுக்குரிய செய்தியையும் இந்த நாளுக்குரிய செய்தியும் அறிந்து கொள்ளுங்கள் என்ற செய்தியில் அவர் பேசியிருக்கிறார். இன்னைக்கு தேவன் ஒரு வழியை அளித்திருக்கிறார். God has provided a way to a believers. ஒரு விசுவாசிக்கு தேவன் ஒரு வழியை அளித்திருக்கிறார். அந்த வழிதான் 7ஆம் தூதனுடைய சத்தமாக இருக்கிறது. அதுதான் ஒரு சபையானது பிரவேசிக்கக்கூடிய ஒரு வழியா இருக்கிறது. எந்த ஒரு சபை இந்த வழியிலே பிரவேசிக்காமல் அதை காண தவறுகிறதோ, அதை விட்டு விலகி போகிறதோ, அதுக்கு செவி கொடாமல் போகிறதோ, அப்பொழுது அந்த சபை தோற்று போகிறது. அல்லேலூயா. 7ஆம் தூதனை விசுவாசிக்க தவறும் போது அங்கே தோற்று போகிறான். தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வெளிப்படையாக ஒரு காரியத்தை ஒரே ஒரு இடத்துல தான் பேசியிருக்கிறார். அவர் கொடுத்த 1600 செய்தியில ஒரே ஒரு இடத்துல அவர் பேசியிருக்கிறார். நீங்கள் நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறீர்கள் என்று அவர் கூறியிருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறான் என்று வெளிப்படையாக பேசியிருக்கிறார்.
அப்ப தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளனா நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும்னு அர்த்தம். அதே போல இன்னொரு வழி, நிறைய வழி இருக்கிறது. கடைசியாக ஊழியக்காரன் சொன்னார். என்ன சொன்னார் என்றால், ஒரு மனிதனுக்கு ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனிதன் அந்த பிரமாணத்தின்படி நடக்க தவறும் போது அவன் தோற்று போகிறான். நான் ஒரு செய்தி கொடுத்தேன், மணவாட்டியின் மரம் திரும்ப அளிக்கப்படுதல். கிட்டத்தட்ட 2 பாட்டு 3 பாட்டு போச்சு இந்த செய்தி. இந்த செய்தியில சொல்லியிருந்தேன், தேவன் இயற்கைக்கு ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார், பூமிக்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது. இது என்ன? தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி கொண்டு வர வேண்டும். இதுதான் பூமிக்கு வைத்த பிரமாணம். பறவைக்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது. அது என்ன பிரமாணம்? புவியீர்ப்பு சக்தி. இந்த பூமியிலே காந்த விசை இருக்கிறது, புவியீர்ப்பு சக்தி இருக்கிறது. எந்த பொருளை தூக்கி போட்டாலும் கீழே வரும். உண்மைதானே? எந்த பொருளை தூக்கி போட்டாலும் கீழே வரும். புவியீர்ப்பு சக்தி இருக்கிறது. அதனால்தான் நம்மளால என்ன பண்ண முடியாது, பூமியிலே நடக்க முடிகிறது. புவியீர்ப்பு சக்தி இல்லைன்னா எல்லாமே காத்துல மிதப்போம், நிலால இருக்கிறது போல. புவியீர்ப்பு சக்தியினால்தான் நம்ம என்ன பண்றோம், நடக்கிறோம். ஆனால் பறவைக்கு தேவன் வைத்த பிரமாணம் எது? புவியீர்ப்பு சக்தியையும் தாண்டி சிறகுகளினாலே அடித்து பறக்கக்கூடியது. இது ஒரு பிரமாணம். மீனுக்கு ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார். மீன் என்ன செய்யும்? தண்ணியில தான் ஜீவிக்க முடியும், நிலத்துல அதனால வாழ முடியாது. ஒரு மீனை தூக்கி தரையில போட்ட என்ன ஆகும்? செத்துரும். உடனே கொஞ்ச நேரம் இருக்கா, அவர் துடிச்சுத்து செத்துரும். ஆனா மீனுக்கு தேவன் ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார். என்னவென்றால், அதனால ஆழ்கடலிலே போக முடியும். ஆனா உங்களால ஆழ்கடலிலே போக முடியாது. உங்களை வயிறானது, குடல்கள் வெடித்து நீங்க செத்துருவீங்க, வயிறு வெடிச்சு செத்துருவீங்க தண்ணிக்குள்ள. ஏன்னா தண்ணியின் அழுத்தம் அவ்வளவா இருக்கும். நீர்மூழ்கி கப்பல் கூட ஓரளவு தான் போக முடியும், கடலின் ஆழத்துக்கு செல்ல முடியாது. கடலின் ஆழத்துக்கு செல்லக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் இன்னும் கண்டுபிடிக்கவும் பட முடியாது. ஏனென்றால் அழுத்தம் அதிகம். எந்த அளவுக்கு நீங்க ஆழம் உள்ள போகிறீங்களோ அந்த அளவுக்கு அழுத்தம் அதிகமா இருக்கும். ஒரு மீனினால் செல்ல முடியும், ஒரு மனிதனால் செல்ல முடியாது. இதுதான் தேவன் மீனுக்கு வைத்த பிரமாணம். இது போல ஒவ்வொரு இயற்கைக்கும் தேவன் உண்டாக்கின சிருஷ்டித்த எல்லா இயற்கைக்கும் ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார். அதே போலதான் மனிதனுக்கும் ஒரு பிரமாணம் உண்டு. அதுதான் இந்த வேதம். விசுவாசிக்கிறீங்களா? ஏற்கனவே இந்த செய்தி நான் பிரசங்கிச்சிருக்கேன். ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுத்த பிரமாணம் அதுதான் வேதம். ஒரு மனிதன் வேதத்தின்படி நடக்க தவறும் போது அவன் தோற்று போகிறான். விசுவாசிங்களா பிரியமானவர்களே? அப்போ ஒரு மனிதன் வேதம் தான் அவனுக்கு என்ன பண்ணிருக்கிறது? பிரமாணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாம் எப்படி ஜீவிக்க வேண்டும், நாம் எதை செய்யக்கூடாது, நாம் எதை செய்ய வேண்டும், எப்படி நாம் ஜெயம் கொள்வது, எப்படி நாம் ஆவியில் மீண்டும் பிறப்பது, எல்லாவற்றையும் போதிக்கிறது எது? இந்த பிரமாணம் தான். இந்த பிரமாணம் தான் உங்களுக்கு எல்லாவற்றையும் போதிக்கிறது. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வழிகாட்டி. இது யாரா இருக்கிறது? இது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. வார்த்தையின் வழியில ஒரு புஸ்தகமாக நம்முடைய கருத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. இந்த தேவனுடைய வார்த்தை என்னவா இருக்கிறது? அது தேவனா இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? யோவான் 1:1 சொல்லப்பட்டிருக்கிறது, வார்த்தை அது என்னவா இருக்கிறது? தேவனா இருக்கிறது. அது தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனா இருந்தது. அப்ப நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது யாரு? இது தேவனா இருக்கிறது. இது தேவனுடைய வார்த்தை, இது தேவனா இருக்கிறது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இயேசு கிறிஸ்து என்னும் சரீரத்திலே என்ன பண்ணார்? வாசம் பண்ணினார். அப்ப இது என்னவா இருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து என்னவா இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். இப்பொழுது வார்த்தையின் வடிவிலே பரிசுத்த ஆவியானவர் இங்க இருக்கிறார். அதுதான் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம் எது? வேதம் தான். வேதத்தில தான் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. நீங்க என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி ஜீவிக்க வேண்டும், எதை செய்யக்கூடாது, எப்படி நாம் இந்த உலகத்தை ஜெயம் கொள்வது, எப்படி நாம் ஆவியில் மீண்டும் பிறப்பது. இது தீர்க்கதரிசன புஸ்தகமாகவும் இருக்கிறது. இனி நடக்க போகிறது, இனி சம்பவிப்பது, ஏற்கனவே சம்பவித்தது, எல்லாவற்றையும் கடந்த காலமானாலும் நிகழ்காலமானாலும் வருங்காலமானாலும் எல்லாவற்றையும் போதிக்கிறது எது? இந்த வேதம் தான். இதுதான் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம். இந்த பிரமாணத்தின்படி நடக்க தவறும் போது ஒரு மனிதன் தோற்று போகிறான். இன்னைக்கு சபை தோற்று போயிருக்கிறது. வேதம் தான் ஒரு சபைக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம். அதை நிறைவேற்றுவதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் பிரமாணமாக சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த சபை என்னாச்சு? இன்னைக்கு சபைகள் எல்லாமே வேதத்தை காண தவறியது, இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்தத்தை காண தவறியது. அதனால்தான் சபை தோற்று போனது. இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்தம் என்ன? யாராவது சொல்லுங்களேன்.
அப்போஸ்தலர் 2:38 காண தவறிவிட்டது. வெளிப்படுத்தல் 10:6-7 காண தவறிவிட்டது. வெளிப்படுத்தல் 10:6-7 தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தூதன் தான் வந்து எல்லா ரகசியத்தையும் வெளிப்படுத்துகிறார். நாம் எப்படி வாழ வேண்டும், எது நமக்காக தேவன் உண்டாக்கின பாதை, நாம் அந்த பாதையில் எப்படி நடக்க வேண்டும், 7 முத்திரைகளின் ரகசியத்தையும் 7 இடிமுழக்கங்கள் சொன்னவைகளையும் 4 ஜீவன்களை பற்றியும், அதுதான் முத்திரையின் செய்தியில் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஒரு அற்புதமான ஒரு தருணம். பசுத்தாவினவர் தான் எல்லாமே உங்களுக்கு என்ன பண்றாரு, வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். அந்த காரியத்தை நான் சொல்லி நான் முடிச்சிடறேன். கடைசி நேரத்தில் நம்ம வந்துட்டோம். அப்படியானால் நாம் எப்படி வெற்றி பெறுவது பிரதர்? எப்படி நாம் ஜெயிக்கலாம்? நாம் ஜெயிக்குவது எப்படி? என் வாழ்க்கை தோல்வியில தான் தொடங்கி இருக்கிறது. அப்படியானால் நான் தோற்று போனவனா தான் இருக்கணுமா கடைசி வரைக்கும்? கிடையாது. நீங்க தோற்று போனவர்களாக பிறந்திருக்கிறீர்கள், ஆனால் நீங்க ஜெயிக்கணும். அதுதான் உண்மையான வெற்றி. தோல்வியிலிருந்து நீங்க என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும். அதான் உண்மையான வெற்றி. அப்படியானா நான் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து கூறினது போல ஆவியில் மீண்டும் பிறந்து, அல்லேலூயா, இயேசு கிறிஸ்து கூறினது போல ஆவியில் நாம் மீண்டும் பிறக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று இயேசு கிறிஸ்து கூறினார். நம்ம ஆவியில் மீண்டும் பிறந்து பசுத்த ஆவியானவரை நம்ம என்ன பண்ணணும்? தரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் பசுத்த ஆவியானவர் யாரா இருக்கிறார்? அதே பசுத்த ஆவியானவர் தான் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருந்தார். அதே பசுத்த ஆவியானவர் தான் இயேசு கிறிஸ்துவை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பினார். அதே பசுத்த ஆவியானவர் தான் இன்று வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்படியானால் நான் ஜெயம் கொள்வது எப்படி? நான் எப்படி வெற்றி கொள்வது? வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தோல்விதான் நான் துவங்கி இருக்கிறேன், ஆனால் நான் ஜெயிக்க வேண்டும். எப்படி? பசுத்த ஆவியை பெறுவதன் மூலமாக, ஆவியில் மீண்டும் பிறப்பதின் மூலமாக. ஏனென்றால் நீங்கள் மீண்டும் பிறக்கும் போதுதான் பசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வருகிறார். பசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வரும்போது நீ தோற்று போவீங்களா? ஏன்னா அதே பசுத்த ஆவியானவர் தான் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருந்தார். இயேசு கிறிஸ்து எப்படியாக காணப்பட்டார்? மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறினார். அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் அவர் ஜெயித்தார். அப்போ ஜெயித்த ஜெய கிறிஸ்து உங்களுக்குள் வரும்போது அவர் எப்படியாக எந்த வழியாக ஜெயித்தாரோ அதே வழியாகத்தான் நீங்களும் ஜெயிப்பீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? இதுதான் உண்மையான வெற்றி. அப்ப நம்ம வெற்றி பெற வேண்டும் என்றால் பசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பசுத்த ஆவிதான் நித்திய ஜீவன். பசுத்த ஆவியை பெறவில்லை என்றால் மற்ற மனிதர்களை போல நீங்கள் இந்த பூமியில அடக்கம் பண்ணப்பட்டு மரித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே போய் அங்கே நியாயத்தீர்க்கப்படுவீர்கள். அப்ப பசுத்த ஆவி உள்ள காலம் போதே, பசுத்த ஆவி இருக்கும் போதே, ஒரு கிருபையும் இரக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலத்தின் போதே அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஆவியில் மீண்டும் பிறக்க வேண்டியவர்களா இருக்கிறீர்கள். பசுத்த ஆவி பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறீர்கள். அப்படியானால் உண்மையான வெற்றி எது? உண்மையான வெற்றி எது? பாவத்திலே பிறந்து பசுத்தமாய் ஜீவித்து பசுத்த ஆவியை பெற்று மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயிப்பதுதான் உண்மையான இதுதான் உண்மையான வெற்றி. விசுவாசிக்கிறீங்களா? இது உண்மையான வெற்றினா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன்னா நான் கூறுகிறது உண்மை. ஏன்னா நம்ம பூமியில துவங்கும் போது எப்படி இருக்கிறோம்? தோற்று போனவர்களாகவே துவங்கினோம். நம்மிடத்துல நீதி கிடையாது, நம்மிடத்துல நியாயங்கள் கிடையாது, நம்மிடத்துல அன்பு கிடையாது, நம்முடைய வாழ்க்கை இருளில் மூழ்கி இருந்தது. அப்படிப்பட்டவர்கள் நாம் இன்று ஜெயம் கொள்ளுகிறவர்களாக காணப்பட்டிருக்கிறோம். ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை நம்ம தந்திருக்கிறார். இதுதான் உண்மையான வெற்றி. இதுதான் மகத்தான வெற்றி. விசுவாசிக்கிறீங்களா? ஏனென்றால் தேவனும் மனிதனும் சந்திக்கும் போது அதுதான் ஒரு மகத்தான வெற்றியா இருக்கிறது. இன்னைக்கு தேவனும் நீங்களும் ஒன்றாக சந்தித்திருக்கிறீர்கள். எப்படி? பசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வரும்போது உங்களுடைய ஆவியும் அவருடைய ஆவியும் தொடர்பு கொள்கிறது. உங்களுடைய ஆவியும் அவருடைய ஆவியும் இணைக்கப்படுகிறது. இணைக்கப்படும் போதுதான் அது மகத்தான வெற்றி. அல்லேலூயா. இதுதான் உண்மையான வெற்றி. அப்படியே பாருங்கள், மரணத்திலிருந்து நித்திய ஜீவன். நாம் பிறக்கும் போது எப்படி இருக்கிறோம்? மரணத்துக்கு எதுவானவர்களா இருக்கிறோம். மரணம் தான் நம்முடைய முடிவு. விசுவாசிக்கிறீங்களா? அதுதான் உண்மை. மரணம் தான் நம்முடைய முடிவு. இந்த பூமியில பிறந்த எல்லாமே மரிக்க வேண்டும், இதுதான் பிரமாணம். பூமியில பிறந்த எல்லாமே மரிக்க வேண்டும், இதுதான் பிரமாணம். ஆனால் மரணத்திலிருந்து நித்திய ஜீவனை நாம் பெற்றிருக்கிறோம். இதுதான் உண்மையான வெற்றி. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நம்ம பூமியில பிறக்கும் போது எப்படி இருக்கிறோம்? அழி உள்ளவர்களாக நாம் பிறந்தோம். எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு நாள் அழிந்து போக போகிறோம்.
கண்களை பார்க்கக்கூடிய எல்லாமே அழிந்து போக போகிறது. ஆனால் பிறக்கும் போதே அழிவுள்ளவர்களாக பிறந்த நாம் அழியாமையை சுதந்திரிக்க போகிறோம். இதுதான் மகத்தான வெற்றி. விசுவாசிக்கிறீங்களா? இதுதான் மகத்தான வெற்றி. அழிவுள்ளவர்களாக நம்ம பூமியிலே தோன்றினோம், அழிவில்லாதவர்களாய் நம்ம என்ன பண்றோம்? சுதந்திரித்துக் கொள்கிறோம், அழியாமையை சுதந்திரித்துக் கொள்கிறோம். இதுதான் மகத்தான வெற்றி. இந்த பூமியிலே சாவுக்குரியவர்களாக நாம் பிறந்தோம். எப்படி இருந்தாலும் ஒரு நாளில் என்ன பண்ணோம்? சாக போகிறோம். சாவுக்குரியவர்களாக பிறந்தோம், சாவாமையை தரிக்க போகிறோம். இதுதான் மகத்தான வெற்றி. விசுவாசிக்கிறீங்களா? ஆனா இந்த காரியங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் என்றால் பசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பசுத்தாவி இல்லாமல் சாவுக்குரியவர்கள் தான். சாவாமை உங்களால் சுதந்திரிக்க முடியாது. பசுத்தாவியை பெறாமல் அழியாமை உங்களால் சுதந்திரிக்க முடியாது. பசுத்தாவி இல்லாமல் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது. பசுத்தாவி இல்லாமல் அவருடைய சிங்காசனத்தை உங்களால் சுதந்திரிக்க முடியாது. அவரோடு கூட நீங்க உட்கார்ந்து அவரோடு கூட உங்களால் ஆட்சி செய்ய முடியாது. இப்ப இந்த விசேஷமான ஒரு காரியம் இதோட சொல்லி நான் முடிச்சிடுறேன். இந்த விசேஷிதமான காரியம், இந்த பாக்கியம், இந்த ஸ்லாக்கியம் யாருக்கு உண்டாயிருக்கிறது? மற்ற சபைகளுக்கு உண்டாகவில்லை, உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. இப்படிப்பட்ட மகத்தான ஒரு செய்தியை கேட்கும்படியான ஒரு பாக்கியமும் ஸ்லாக்கியமும் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. ஸ்தாபன இதை அறியல. எவ்வளவுதான் சுவிசேஷங்களை பிரசங்கித்தாலும் சுவிசேஷமாய் அறிவித்தாலும் இதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. கண்கள் இருந்தும் காணாமலும், செவிகள் இருந்தும் கேளாமலும், இருதயம் இருந்து உணராமலும் இருக்கிறார்கள். அவருடைய முடிவு உபத்திரவங்காலம் தான். ஆனால் உங்களிடத்தில் இந்த பரிபூர்ணமான விசுவாசம் வெளிப்பட்டிருக்கிறது. பலமுள்ள தூதனாகி கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்தீர்கள். இந்த காலத்துக்குரிய தேவன் உங்களுக்கு அளித்த வழியை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், அதை விசுவாசித்தீர்கள். அந்த பரிபூர்ணமான விசுவாசம் எங்க இருக்கிறதோ அவர்கள் தான் நித்திய ஜீவன். மரணம் அவர்களை ஆட்கொள்ள முடியாது. ஆகையினால் தான் இயேசு கிறிஸ்து ஒரு வாக்குத்தத்தத்தை கூறினார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அல்லேலூயா. நீங்கள் தான் அந்த சபை. இந்த கல் எதன் மேல் இந்த சபையானது எதன் மேல் கட்டப்பட்டிருக்கிறது? இந்த கல் கிறிஸ்து, வார்த்தை. வார்த்தை தான் கண்மலை கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவின் மேல் இந்த சபையானது கட்டப்பட்டிருக்கிறது. மரணமும் பாதகமும் அதை மேற்கொள்ள முடியாது. ஏன்? பசுத்த ஆவியின் கட்டுப்பாட்டின் கீழ் இந்த சபையானது இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் உங்களை வழிநடத்தவில்லை, உங்களை வழிநடத்துகிற ஒரு பசுத்த ஆவியானவரே. அல்லேலூயா. ஆகையினால் தான் இயேசு கிறிஸ்து கூறினார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இது பாதாளமும் மரணமும் இதை என்ன பண்ணுவதில்லை, மேற்கொள்வதில்லை. விசுவாசிக்கிறீங்களா? இதை மேற்கொள்ளவே முடியாது. ஏன்? கிறிஸ்துக்குள் இருந்த அதே பசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வார்த்தையா இருக்கிறார். அந்த வார்த்தை உங்களுக்குள் ஜீவிக்கிற வரையிலும் நீங்கள் தோற்று போகவே முடியாது. விசுவாசியுங்கள், கர்த்தர் நல்ல தேவனா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.